வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நட்பின் நிறங்கள். இது ரொம்ப அழகா இருக்கு என்று யாரோ பின்புறத்திலிருந்து மெதுவாக சொல்வதை கேட்டு திரும்பி பார்த்தாள் லலிதா. அன்று அவள் பிறந்த நாள் என்பதால் சீருடை இல்லாமல் ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பாவாடை சட்டை, ஜடையில் ஜொலிக்கும் ரிப்பன் போல் பூக்கி கிளிப் அணிந்து, கண்ணங்களும் அதே இளஞ்சிவப்பு நிறத்தில் சிவந்து வாழ்த்து சொல்லியிருந்த அனைவருக்கும் மலர்ந்த புன்னகையுடன் நன்றி சொல்லிக் கொண்டு இருந்தாள். பள்ளி வாசலில் கால் வைத்த தருணத்திலிருந்து பலரும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே இருந்தனர். ஆனால் இந்த குரல் மட்டும் வேற மாதிரி இருந்தது. அது அர்ஜுன், அவளது வகுப்பு தோழன் ஆவான். எல்கேஜி முதல் இன்று வரை இணை பிரியா நண்பர்கள் இருவரும். மிகவும் அமைதியானவன். 2K கிட்ஸா இவன் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அவ்வளவு சமத்தாக இருப்பான். எப்போதும் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்திருப்பான். அவன் உயரம் அப்படி. பாடத்தை கவனமாக கேட்பவன். ஆனால் லலிதாவுடன் மட்டும் சிரித்து சுதந்திரமாக பேசுவான். லலிதா மற்றும் அர்ஜுன் இப்பொழுது 4ஆம் வகுப்பு சேர்ந்த நாள் முதலே அருகருகே உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். மழை பெய்தால் லலிதா தனது குடையை அவனுடன் பகிர்ந்து கொள்வாள். இடைவேளையில் அர்ஜுனின் அம்மா எப்பொழுதும் நெய் பூசப்பட்ட சப்பாத்தியை கொண்டு வருவான். லலிதாவின் தாயோ தினம் யூடியூபை பார்த்து விதவிதமாக வெரைட்டி ரைஸ் செய்து வைத்து விடுவார்கள். இருவரும் பகிர்ந்து உண்பதும் வழக்கமாக இருந்தது அவர்களுக்குள். நீ என் ஃப்ரெண்டுடா, நீயும் தாண்டி என்று இன்றுமே அவர்கள் சொல்லிக்கொண்டதே இல்லை. அவர்கள் பழகிய விதமே அதை பறைசாற்றிவிடும் அனைவருக்கும். பிறந்த நாள் காணும் லலிதா அந்த நாள் காலை ஒரு பெரிய பாக்ஸில் சாக்லேட்டுகளை நிரப்பி வந்து அனைவருக்கும் கொடுத்து கொண்டு இருந்தாள். முதல் பெல் அடித்ததும் ஆசிரியர் வந்தார். பாடம் ஆரம்பிக்கும் முன் இன்று லலிதாவின் பர்த்டே, எல்லாரும் அவங்களுக்கு சாங் பாடுங்க என்றார். வகுப்பில் சத்தமாக ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு லலிதா என்று அனைவரும் பள்ளி குழந்தைகளுக்கே உண்டான ராகத்தில் பாடி முடித்தார்கள். அவள் புன்னகையுடன் நன்றி என்று சொன்னாள். லஞ்ச் பிரேக் வந்தது. லலிதா மீதம் இருந்த சாக்லேட்டுகளை அவளது பிற நண்பர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருந்தாள். அரவிந்த் அதை பார்த்து கொண்டு அவளுடன் நின்றிருந்தான். நீ எடுத்துக்கலையா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அவள் புரியாமல் பார்த்தாள். பிறகு அவன் பையை திறந்து ஒரு சிறிய காகிதத்தால் செய்யப்பட்ட டப்பாவை அவளிடம் கொடுத்தான். கிஃப்டா? என்ன இருக்குள்ள? வீட்ல கலர் பேப்பர்லடி, அதான் உனக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட், நீ திறந்து பாரு. அவள் அந்த காகித டப்பாவை திறந்து பார்த்தாள். அதற்குள் இன்னொரு காகிதம் இருந்தது. 4ஆக மடிக்கப்பட்டு இருந்தது. அதில் 4 லைன் பேப்பரில் அவள் புன்னகை முகத்துடன் பிங்க் கலர் ஃப்ராக் அணிந்து அவள் பார்க்கில் விளையாடுவது போல் ஒரு ஓவியம் வரையப்பட்டு இருந்தது. அருகில் சிறிய குழந்தைகள் எழுதுவது போல் பெரிய எழுத்துகளில் ஹாப்பி பர்த்டே டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் லலிதா என்று சிறிய ஹார்ட்டின் ஒன்றும் வரையப்பட்டு இருந்தது, எழுதப்பட்டு இருந்தது.
அந்த நேரம் சாக்லேட் எல்லாம் கொடுத்த மகிழ்ச்சியை விட இந்த ஓவியம் தந்த மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. அவளின் பெற்றோர்கள் காலை வாங்கி தந்திருந்த பார்பிடால் கேக் கூட அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தந்திருக்கவில்லை. மாலை பள்ளி முடியும் வேளை. அனைத்து குழந்தைகளும் பேக்கை ஜிப்பு போட்டு மூடியே எப்போடா பெல் அடிக்கும், எப்போடா வீட்டுக்கு ஓடலாம் என்று தயார் நிலையில் காத்திருந்தார்கள். லலிதா எப்பொழுதும் ரெயின்கோட் கொண்டு வருவது வழக்கம். ஆனால் அன்றோ சாக்லேட் டப்பா வைப்பதற்காக ரெயின்கோட் பேக் எடுத்து வெளியே வைத்தவள் மீண்டும் அதை உள்ளே வைக்க மறந்திருந்தாள். ஆனால் மழை பெய்ய தொடங்கியிருந்தது. அதை மறந்து விட்டோம் என்று அவள் உணர்ந்த தருணம், ஐயோ புது ட்ரெஸ், இப்ப என்ன ஆகும்? சேர் யாராவது அடிச்சுட்டா? புது ட்ரெஸ். அப்போது அரவிந்த் தன் ஸ்கூல் பேக்கில் இருந்து ஒரு குடையை அவள் மேல் பிடித்தான். இப்ப வா, உன் புது ட்ரெஸ்ஸுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்று அவள் தலைக்கு மேல் உயர்த்தி அந்த குடையை பிடித்து கொண்டான். ரோட்டின் பக்கம் அவன் நடந்து இன்னொரு பக்கம் அவளை நடக்க வைத்தான். இருவரும் ஒரே குடையின் கீழ் சிரித்தபடி நடந்து சென்றார்கள். அந்த மழை துளிகளில் நட்பின் நிறம் பிங்க் அல்ல, பச்சை அல்ல, மனசுக்குள் மட்டும் தெரியும் ஒரு இனிய நிறம் ஆக இருந்தது. இறுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு லலிதா தன் அலமாரிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அர்ஜுன் அவளுக்கு தந்திருந்த பரிசான அந்த ஓவியம் வரைந்த 4 லைன் பேப்பரை எடுத்து பார்த்தாள். அது பத்திரமாக ஒரு ஃபைலில் வைத்திருந்தாள். அது ஒரு விலை மதிப்பற்ற பரிசாக அவள் கருதினாள். அவளின் வாழ்க்கையில் இந்த உலகில் கிடைத்த மிகச்சிறந்த நட்பின் சின்னமாக அது இருந்தது. நன்றி.